வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்கள் குரு எழுத்தாளர் பண்பாளர் பூஜ்ய ஸ்ரீ மத்தியொலி சரஸ்வதி அம்மா அவர்களின் 84வது பிறந்த நாளான இன்று உத்திராடம் புக்ஸ் மற்றும் டீம் பேக்கேஜ்ட் வாட்டர்ஸ் இணைந்து நடத்தும் ஞான சரஸ்வதி விருது வழங்கும் விழா. எழுத்தாளர் மதியொலி அம்மாவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள ஒரு சிறு காணொளி உங்களுக்காக. எல்லாருக்கும் எல்லாம் கிஃப்ட் கிடைக்கும், ஆனா என் மூலமா கிடைக்கிற கிஃப்ட் ஒரு புத்தகம் அப்படிங்கிற முறையில நான் அந்த புத்தகத்தை எழுதுறேன். இதுல கருத்துக்கள் சொல்லும்போது குழந்தைகளுக்கு சொல்லுவது எளிதாக இருக்கிறது, பெரியவர்கள் சொல்லும்போது அதை நான் கொஞ்சம் வேணும்னே ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் வார்த்தைகளை திருப்பி போட்டு தோசையை திருப்பி போட்டு முருகி போகும். அந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி அந்த மனசுல பதியணுங்கிறதுக்காக எப்படி அபிராமி அந்தாதியோட கடைசியை அழுத்த வச்சு அடுத்த பாடல் தொடங்குகிறதோ அதே மாதிரி என்னுடைய புத்தகங்களை படித்தீர்களானால் அந்த வார்த்தைகளுடைய ஜாலம் உங்களுக்கு தெரியும், அது புரியும், மனசுல நிற்கும். ஆனா அதே சமயம் பார்த்தா ஒரு சமயம் படிச்சு முடிச்சுட்டு பார்த்தா என்னது ஒண்ணுமே புரியவே இல்லையே அப்படின்னு தோணும். எதுவுமே புரியலேன்னு தோன்றதான் அதை பத்தி படிக்கணும், அதை பத்தி அறியணுங்கிற ஆர்வம் ஏற்படும். இந்த வரைக்கும் விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடிச்சது இப்படிதான். அதனால என்னுடைய இந்த புத்தகங்கள் எல்லாம் பிற்காலத்துல ஒரு ஆராய்ச்சிக்காக உரிய ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக உள்ள ஒரு அபூர்வமான கருத்துக்களை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற பெருமை எனக்கு உள்ளது. அக்காவோட பல சந்தர்ப்பங்கள்ல ஃபங்க்ஷன் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பாரதிய வித்யாபவன்ல தான் நடக்கும். அதுல எப்படியாவது ஒரு புக்கு அக்கா எழுதின புத்தகம் ஒன்று ரிலீஸ் ஆயிடும். அது இன்ஃபேக்ட் இந்த வருஷம் நம்மளை கூப்பிட மாட்டாளா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய சீஃப் கெஸ்டா வருது வேற, சீஃப் கெஸ்டா இருக்கிறவங்களே நம்மளையே அக்கா இன்னும் கூப்பிடவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு உண்மையாக மனதிற்குள் ஏகியவர்கள்லாம் எனக்கு தெரியும். கடமையோடு நாம விடுறது கிடையாது. கடைசி வரைக்கும் இந்த பையன் தான் என்ன காப்பாத்துவான், இவன் தான் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து பாரத்தை நம்ம கிட்ட சுமந்து கொண்டே வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம தள்ளப்பட்டு இருக்கிறோம். இல்ல, அது கடமை. கல்யாணம் செய்து விட்டால் பிள்ளைகளை அதோடு விட்டுவிட வேண்டும் என்கின்ற கடமையை முடிச்சிட்டோம்னா மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். இறைவன் ஒருவன் தான் கடைசி வரைக்கும் நமக்கு துணை செய்யக்கூடியவர். ஆகவே அந்த இறைவனின் திருவடிகளை பற்றி கொண்டோமையானால் வாழ்க்கையில் நாம் அத்தனையும் பெற முடியும் என்கின்ற கருத்தோடு அந்த பக்தியின் பலம் என்கின்ற கட்டுரையை அம்மையார் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். இப்படி பல அற்புதமான சிறப்புக்குரிய கருத்துக்களை ரொம்ப எளிமையான நடையில, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 60க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி இருக்கிறதுனால மிக அருமையா எளிமையா மக்களுக்கு அது எந்த வகையில போய் சேரும் என்பதை செவ்வனே தந்து ஞானத்தை தேடி நாம் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று அலைந்து கொண்டு இருப்பதை விட நம்மை தேடி அதை வர வைப்பதற்குரிய இது போன்ற நல்ல நூல்களை படித்து நலன் பெற வேண்டும். இதை நூல் என்று சொல்வதா புத்தகம் என்று சொல்வதா? அடியேன் ஒரு புதிய பெயர் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சத்திய சதுரங்கள், மானுட வாழ்க்கைக்கு வேண்டிய நித்திய சதுரங்கள், அத்தனையும் சத்திய வாக்குகள். பத்திரங்கள் என்று சொல்வோமே, வீட்டு பத்திரங்களை பீரோவில் வைப்பதை விட அம்மாவின் பாட்டு பத்திரங்களை மனதுக்குள் வைத்து பூட்டி வைப்போம். ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய அன்றாட வாழ்வியலுக்கான பொது உலக மானிடத்துக்கான பொதுவான நோக்கோடு அத்தனை எழுத்துக்களும் எழுதப்பட்டிருக்கின்றன. படித்துவிட்டு அலமாரியில் வைத்துவிடும் நூல் அல்ல இந்த நூல், அல்லும் பகலும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டிய நூல். இந்த வரி, இந்த வாக்கியம் இந்த நூலை முழுமையாக நமக்கு புரிய வைத்துவிடும். நிறைய கதைகள் ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் சமுதாயத்தில் பழக்கத்திலேயும் இருக்கக்கூடிய கதைகளை எல்லாம் ஸ்ரீ அக்கா அவர்கள் இதிலே எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். திருமதி விஜய் சம்பத்.
ஒளியின் துளிகள் சிறுகதை தொகுப்பு புத்தக வெளியீட்டை நம் சிறப்பு விருந்தினரான திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் வெளியிடுவார். அதனை வாங்குபவர்கள் குருநானக் கல்லூரியின் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மதிப்பிற்குரிய டாக்டர் லட்சுமி நாராயணி அவர்களும், மதிப்பிற்குரிய டாக்டர் RM எழிலரசி அவர்களும், மதிப்பிற்குரிய டாக்டர் மூர்த்தி அவரையும் இப்புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மூவரையும் மேடைக்கு அழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.